ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் வைரல் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் முதல் போட்ட வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டேன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் காய்ஸ், அவ்வளோதான். இந்த மேட்ச்சு நான் எப்படி ஆடியிருக்கேன்னு பாருங்கள். நல்லா ஆடிருந்தேன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பார்க்குறீங்க எல்லா வீடியோ, ஆனால் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க காய்ஸ். நான் லோகோவையும் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தரமான ஹெட் அடித்து முடிச்சு விட்ருப்பேன் கைஸ். சரி இவனை கில்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பக்கம் போகலான்னு சுற்றி போவேன். சுற்றி போகிறதுக்குள்ளே 2 டீமையும் அடித்து ஒருத்தன் முடிச்சு விட்ருப்பானுங்க 2 பேர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேலே ஏறலான்னு போவேன். அந்த பக்கம் தான் எனிமின்னு இந்த பக்கமாக ஸ்டெப்ஸில் ஏறி குதிச்சிங்க ஒருத்தனை அடிக்கலான்னு பார்க்கும்போது என் டீம் அடிச்சிருவார். இவனுக்கு ஒரு ஹெட்டு போட்டு மேட்ச் எடுத்திருப்போம். மேட்ச்னா வருது சார் இந்த ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு என்ன கண் எடுக்கலான்னு ஸ்னைப்பர் எடுத்துட்டேன். ஸ்னைப்பர் தான் காம்போ வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரவுண்டராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரி இந்த ரவுண்ட் எப்படி போகலாம், இந்த வேறு சோலாரா மேப்பே எனக்கு வேறு எங்கேருந்து எனிமி அடிப்பான்னு தெரியாது. யாராவது இந்த சோலாரா மேப்பில் எனிமி எங்கேருந்து அடித்தானே தெரியாமல் அடி வாங்கி செத்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரின்னு அப்படியே நேராக ஓடுவேன். இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அந்த மிஸ்டேக் இனிமேல் நீங்களும் யாரும் பண்ணாதீங்க. என்ன மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன். இங்கே ஒருத்தன் இறங்கிட்டு இருப்பான். அவனை பார்க்க மேலே நடித்தவனை பார்த்தேன் கைஸ். பாருங்கள், நல்ல டேமேஜு. இப்போவே 39 கொண்டு வந்துட்டான். இப்போ 12 தான் கைஸ் ஹெல்த்து. இவன் நாங்கள் எப்படியோ நாக் அடிச்சிடுவேன். நாக் அடித்து கிளியும் கன்ஃபார்ம் பண்ணேன் கைஸ். இப்போ ஒரு 22. இவனாக தான் இதான் கைஸ் நான் பண்ண மிஸ்டேக்கு. இங்கே ஒருத்தன் எனிமி இருப்பான்னு தெரிஞ்சும் கில்லுக்காக ஆசைப்பட்டு செத்துட்டேன். இப்போ என்னோடய ஏடபிள்யூமும் அவங்கக்கிட்ட. ஆனால் என் டீம்மேட்ஸ் மேட்ச் எடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை என்னன்னா ஏடபிள்யூ போயிடுச்சு கைஸ். இந்த தேர்ட் ரவுண்டு ஒரு சம்பவம் கைஸ், என்னன்னு பாருங்கள். என்ன கண் அடிக்கிறதுன்னு தெரியாமல் சரி காசு இல்லைன்னு ஒரு P90யும் ஸ்கேட் போர்டு புதுசாக வந்ததையும் எடுத்துகிட்டு போகலான்னு யோசித்தேன் கைஸ். அதுக்கப்புறம் சொலாடாவில் இந்த மாதிரி இந்த இடம் வந்ததுன்னா நீங்களும் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த பக்கம் இருந்து போகிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஒரு நல்லா அழுத்தி பிடிக்கிற மாதிரி கன்னும் ஒரு ஸ்கேட் போர்டும் எடுத்துக்கோங்க கைஸ். ஸ்கேட் போர்டை போட்டு அந்த ஆப்போசிட் சைடுக்கு போகணும். நல்லா பாருங்கள், நேராக இந்த பக்கம் போய் உள்ளே பூந்து ஆப்போசிட்டில் இருக்க குளருக்குள்ளே போய் இந்த பக்கம் சுற்றி டக்குன்னு ஸ்கேட் போர்டை 2 நிமிஷம் விட்டு யூஸ் கொடுத்து போனீங்கன்னா டக்குன்னு போயிடலாம் கைஸ். இப்போ பாருங்கள், 2 பேரை ஹெட்லேயே வச்சு முடிச்சு விட்ருப்போம். எனிமீஸுக்கு கெஸ்ஸே இருக்காது நான் வருவேன்னு. முடிச்சு விட்டு பார்த்தா டீமெட் ஒருத்தன் அடிச்சிருப்பான். பக்கத்தில் இருந்தான்னு எகிரி குடிச்சு போவேன். எனிமே அடிச்சிருவானோன்னு பயத்துலேயே அடிப்பேன். இருந்தாலும் அவனை அடித்து ட்ரிபிள் டக்குன்னு வந்துடும். என்னோடய ஏடபிள்யூமே எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் கைஸ் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும் கைஸ். அதுக்கப்புறம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். டபுள் ஸ்னைப்பர் எடுத்து வெயிட் பண்ணுவேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமிலாம் ஒரே பக்கம் தான் வருவானுங்க. இருங்க பாருங்கள். என் டீமுட்டு வேறு தனியாக போயிட்டுருக்காங்க. நான் வேறு டபுள் ஸ்னைப்பர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அடிக்கலான்னு பார்ப்பேன். ஆனால் அவனையும் மாட்ட மாட்டானுங்க. எல்லாம் இந்த பக்கம் வரானுங்க. நீங்கள் போய் நிற்பங்க கைஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் டீம்மேட் சுற்றி வராங்கன்னா மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க கைஸ். ஏன்னா அப்போ தான் அவனுங்க அடிப்பாங்க. நீங்கள் 150 இந்த மாதிரி ஸ்னைப்பரில் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு டேமேஜு. இப்போ ஒருத்தனை அவர் நாக் பண்ணிடுவார் என் டீம்மேட்டு. இந்த பக்கம் ஒருத்தன் போவான். இவன் அங்கே ஒரு எனிமி இருக்கிறதே தெரியாமல் போய் செத்துருவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவனையும் முடிச்சு விட்ருவாங்க என் டீம்மேட்டு. இவர் இப்போ